வணக்கம், வெல்கம் அண்ட் குட் நைட் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜப்ரி. போன வாரம் ஃபுல்லா எபிசோடே போட முடியலங்க. இப்போ ஏன் எபிசோட் போடுறேன்னா, நம்ம வாரம் எபிசோட் போடுற ஃப்ரீக்வன்சி வந்து வியாழந்தோறும் எபிசோட் போடலாமே என்று ஒரு எண்ணம் வந்து விட்டது. ஆனால் வியாழக்கிழமை போடலான்னு பார்த்தா அதுக்குள்ள இருட்டி விடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது. இஃப் எனி டீச்சர்ஸ் ஆர் வாட்சிங் திஸ், ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஹே டீச்சர்ஸ் டேன்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது. என்ன தெரியுமா, நான் வந்து சுட்டி குழந்தையா இருக்கப்பையிலேருந்து இந்த மாதிரி சில காம்படிஷன்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப கொஞ்சம் வினோதமாக யோசிப்பேன். எப்படி வினோதமானா, பார்க்குறவங்களாம் வாட் அ காட் கிஃப்டட் சைல்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வினோதமாக யோசிச்சு பண்ண ஒரு வேலைகள் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, டீச்சர்ஸ் டே அப்போ விஜய் டிவியில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது வச்சப்போ என்ன படிச்சாங்கன்னா, எல்லோரும் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அந்த லெட்டரில் என்னென்னா, உங்களோட ஃபேவரட் டீச்சர் யார் அப்படின்றத வச்சு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெட்டர் மாதிரி எழுதணும். லெட்டராக ஒரு சின்ன ஒரு கோட், உங்கள் ஃபேவரட் டீச்சர் யார், எதனால் பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். எல்லாம் என்ன எழுதுனாங்க, எனக்கு எங்கள் மேக்ஸ் டீச்சர் தான் பிடிக்கும், எனக்கு எங்கள் ஃபிசிக்ஸ் சார் தான் பிடிக்கும், எனக்கு எல்லாம் யுக்கு தான் பிடிக்கும், ரொம்ப நல்லா சொல்லி தருவாங்க அப்படிலாம் எழுதுனாங்களா. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வினோதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நெஞ்சை நக்கிற மாதிரி எழுதின ஒரு சம்பவம் என்னென்னா, மை பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் மை ஃபேவரட் டீச்சர்ஸ் இன் த வேர்ல்ட். ஏன்னா அவங்க தான் எனக்கு நடக்க சொல்லி தந்தாங்க, பேச சொல்லி தந்தாங்க, எல்லாமே சொல்லி தந்தாங்க அப்படின்னு எழுதினேன். அந்த எழுத்தை பார்த்து வியந்து எவ்வளோ எதுவும் அப்படின்னு சொல்லி விஜய் டிவியே வந்து என்னை கூப்பிட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கணும், உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்ட கதையெல்லாம் உண்டு. சரி, அதை விடுங்க. இப்போ எபிசோட்குள்ளே வருவோம். கடந்த வாரம் ஃபுல்லாக எபிசோடே, ஒரு 2 வாரமாக எபிசோடே போடாதனால வந்து ஒரு டச் விட்டு போச்சு. அதனால் என்ன பேசுகிறேன்னு திரும்ப உளறிட்டு இருக்கேன். ஓகே, பேக் டு த எபிசோட். இந்த 2 வாரம் எபிசோட் போடாததுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி மைண்டே ரொம்ப சோர்ந்து போய்விட்டது. சோர்ந்து சில பல வேலைகளின் மத்தியில் புதைந்து கிடந்த என் மண்டை கொஞ்சம் மழுகி போய்விட்டது. அப்போ வந்து என்னன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேங்க. டாக்குமெண்ட்ரி பார்த்தா எனக்கே வந்து ஒரு மாதிரி இதுவாச்சு. என்ன, நம்ம டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்குற விஷயம் நம்ம அவ்வளோ புத்தக புழுவாகி விட்டோமா அப்படின்னு நான் தோணுச்சுங்க. ஆனால் இது வந்து ஒரு செமையான விஷயம். டாக்குமெண்ட்ரின்னு பார்க்கல, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்து விட்டேன். அந்த ரீல்ஸை பார்த்து விட்டு வியந்து போய், அது என்ன இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யூடியூபுக்குள்ளே போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியாக பார்த்த கதை. நீங்கள் வந்து என்னைக்காச்சும் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சிருக்கீங்களா? என்னதுன்னா, ஓகே, நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே நம்மளுக்கு ஒழுங்காக வரமாட்டேங்குது. நான் தொட்டதெல்லாம் தங்கமா மாறும்னு போட்டால் தொடுறதுக்கு முன்னாலே தங்க பஷ்பமாகிருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி யோசித்தது உண்டானால் இந்த கதை உங்களுக்காகத்தான். ஏனால் நானும் அந்த மாதிரி யோசித்து இருக்கிறேன். நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்மளுக்கே தோணும்ல, நம்ம வந்து ஏதாச்சும் பண்ண போவோம், ஓகேவா, நமக்கு வந்து இதில் தான் நம்ம இதில் தான் செம்மையாக பண்ண போகிறோம், நம்ம இதில் போனால் இதில் என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை என்ன அப்படின்னு போவோம். பார்த்தா அதுலேயும் வந்து பொசுக்கடாயிரும். நமக்கு மேலே 1000 பேர் இருப்பாங்க. அதில் நம்மளுக்கு இதை தான் வரல, ஏதாச்சும் ஒன்று வருமேன்னு பார்த்து ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கப்ப ஏதாச்சும் ஒன்று வரும். நம்மள்ட்ட வந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, சரி இதுதான் பண்ணல, ஏதாச்சும் பண்ண அப்படின்ட்டு நம்மளும் நல்லா போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்ம திரும்பி ஒவ்வொன்றா ட்ரை பண்ண எதுவுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தில் நல்ல டேலண்டடாக இருப்போம். ஆனால் வந்து there is a period where நம்ம எது பண்ணாலும் வந்து இட் டசன்ட் சூட் அஸ். நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் இருக்கும் லைஃப்பில். கரெக்டாக நம்ம பிளாக்னா, திடீர்னு வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் டக்குன்னு வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் அது வந்து ஒரு தொட்டதெல்லாம் வந்து ஒரு வினையாகவே போய் முடியும். அப்போ தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தேங்க. இந்த டாக்குமெண்ட்ரி நான் அதுதான் வந்து இந்த எபிசோடோட டைட்டிலாக வச்சுக்கலாம், ஓகேவா? ஐ எம் a sunfish. என்னது, நான் ஒரு சன்ஃபிஷ்ஷா? எது, நாகார்ஜுனாவா? சன்ஃபிஷ்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்டு ஃபிஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுறா மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க, எறா மீன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த சன்ஃபிஷ், சூரிய மீன் மட்டும் கேள்விப்பட்டதில்ல. கடல்லே இல்லையா இந்த சூரிய மீன்? ஐ மீன் சன்ஃபிஷ் அப்படின்னா ஓஷன் சன்ஃபிஷ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குங்க. இந்த மீன் வந்து ஒரு வினோதமான பிறை. நான் இதுக்கு முன்னாடி என்ன வினோதமான பிறவின்னு நினச்சிருந்தேன்னா, பிளாட்டிபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்கள் வந்து சுட்டி குழந்தையா இருக்கப்ப phineas and ferb அப்படின்ற ஒரு ஷோ பார்த்துருந்தீங்கன்னா, அந்த அனிமல், அந்த மேமல் வந்து உங்களுக்கு ஒரு பரிச்சயமாக இருக்கும். பெரி த பிளாட்டிபஸ். டாக்டர் டூஃபன் ஸ்மித் வந்து பண்ணுற ஈவில் விஷயங்கள்லாம் அந்த பெரிய பிளாட்டிபஸ் தான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து தடுத்துட்டு இருக்குமா. அந்த பிளாட்டிபஸை பற்றி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய வினோதமான சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து பிளாட்டிபஸ்லாம் இருக்கிறதுலே வந்து ஒரு வினோதமான பிறவின்னு நினச்சிட்டு இருந்தா,
அதுக்கப்புறம் இந்த சன்ஃபிஷை பார்த்தா அப்பா என்னங்க இது, அதுக்கு நானே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த எவல்யூஷன் தியரியெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்னு இருக்கும். என்னென்னா நம்ம போக போக இப்போ வந்து ஜிராஃபியோட கழுத்து ஏன் நீளமாச்சுனாங்கன்னா, அந்த ஜிராஃபி வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜிராஃபி வந்து மரத்தில் உள்ள இலையெல்லாம் எக்கி 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 பறிக்க போயிட்டு அது கழுத்து வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து நீளமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பறவையோட விங்ஸ், பறவை ஏன் சின்னதாச்சு, ஒரு சின்ன செல்ல இருந்து எப்படி லைக் அந்த மீன்லாம் பரிணாம வளர்ச்சி அடையுது, எப்படி வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்ம முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஹியூமன்ஸும் இப்போ உள்ள ஹியூமன்ஸும் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னன்னா சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஹியூமன்ஸ்க்கும் இப்போ உள்ள ஹியூமன்ஸ்க்கும் ஃபிசிக்கலாகவே நிறையா வித்தியாசம் இருக்குன்ட்டு. என்னன்னா நம்மளோட மூளையை பாதுகாக்கிற ஸ்கல் இருக்குல்ல, ஸ்கல் என்றால் மண்டை ஓடு. அந்த மண்டை ஓட்டோட திக்னஸ் வந்து இப்போ உள்ள எல்லாருக்குமே வந்து நார்மலாகவே எவல்யூஷன் காரணமாக அதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாயிருச்சான். ஏன்னா முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா, அந்த ஸ்கல்லோட திக்னஸ் ஏன் அதிகமாக இருக்குன்னா, முன்னாடி வந்து நம்ம ஆதி காலத்தில் வந்து நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேட்டையாடு விளையாடு மாதிரி வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதனால் அப்போ வந்து நம்மளோட ஹெட் இன்ஜுரிஸ் அப்புறம் வந்து அதெல்லாம் நடக்க நிறையா சான்ஸ் இருந்துச்சா. அதனால் அந்த ஹெட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, நேச்சுரலாகவே நம்ம பாடியோட ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் மாதிரி. ஆனால் இப்போலாம் எங்கே யார் இந்த மாதிரி வீர விளையாட்டுக்கெல்லாம் ரேராக தான் போகிறாங்க. நம்ம பாட்டுக்கு சோஃபாவில் உட்காந்தோமா, டிவி பார்த்தோமா, இல்லது கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்த்தோமா அப்படின்னு போயிட்டுருக்கு இந்த காலத்தில் இந்த ப்ரொடெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லை. அன்னெசரி பயாலஜிக்கல் எவல்யூஷனாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம பாடியே டிசைட் பண்ணி அந்த ஸ்கல்லோட திக்னஸ் கம்மி பண்ணிடுச்சாங்க. அந்த மாதிரி இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்னென்னா, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுதியான ஒரு உயிரினங்கள் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த செஞ்சுரியாக இருக்கட்டும் இல்லை அடுத்த எராக் வந்து முன்னோக்கி செல்லவே செய்யும். சப்போஸ் வந்து இந்த டைனோசர்லாம் இருக்குல்ல, இந்த டைனோசர்லாம் வந்து ஒரு எரிக்கல் விழுந்தோன்னா புஷ் அவ்வளோதான் பொட்டேன்னு காலியாச்சு. ஆனால் எரிக்கல் விழுந்தால் எல்லா இதுவுமே காலியாக இருக்கணும்ல, ஏன் டைனோசர் மட்டும் காலியாச்சு அப்படின்னா, அந்த டைனோசர் வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு வந்து தகுதியற்று போன காரணத்தினால் அது வந்து அப்படியே மறைஞ்சே போச்சுங்க. இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மாதிரி நான் இருக்கேன்டா வரேன்டா அப்படின்னு சொல்கிற இந்த எவல்யூஷனுக்கே சவால் விட்ட ஒரு உயிரினத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த உயிரினத்து பேர் தான் இந்த ஓஷன் கோல்டு ஃபிஷ். அந்த ஓஷன் கோல்டு ஃபிஷ் என்னன்னா, ஏன் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கூகுளில் போய் இந்த ஓஷன் கோல்டு ஃபிஷ்ன்னு சர்ச் பண்ணி, கோல்டு ஃபிஷ் இல்லை சன்ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் சன்ஃபிஷ்னா இந்த ஓஷன் சன்ஃபிஷ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். அதை பார்த்தா மீன் மாதிரியே இருக்காதுங்க. பாதி வளர்ந்த மீனை வந்து நம்ம மீன் கடைக்கெல்லாம் போகிறப்போ வந்து தலை தனியாக, வால் தனியாக, பாடி தனியாக, துண்டாக வெட்டுவாங்களே. இப்போ பெரிய மீனாக இருந்தால் அந்த தலையை புஷுக் அப்படின்னு ஒரு வெட்டி தலை மட்டும் இருக்கும்ல, அந்த தலை மட்டும்தாங்க இந்த மீனோட ஃபுல் பாடியே. அப்படி ஒரு வினோதமான பிறவி இந்த மீன். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய மீன் எடுத்தீங்கன்னா தலை இருக்கும், தலையோட ஒரு பாடி இருக்கும், பின்னாடி அப்படியே டெய்ல்ஸ் அப்படியே கொஞ்சம் நீளமாக அப்படியே ஒரு கத்தி மாதிரி வந்திருக்கும், கரெக்டா? ஆனால் இந்த சன்ஃபிஷ் இருக்குல்ல, இந்த சன்ஃபிஷ்க்கு வந்து தலை மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்கும். பெருசானா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா பெரிய தலை மட்டும் கிடையாது. அது வந்து தலையே வந்து எப்படி சில சன்ஃபிஷ்லாம் வந்து அதோட ஃபுல் தலை வந்து ஒரு கார் சைஸ்க்கு, ஒரு எஸ்யூவி கார் சைஸுக்கு இருக்கும்னா நீங்கள் நம்புவீங்களா? அவ்வளோ பெருசாக இருக்கும் தலை. ஆனால் அந்த தலைக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது, வாலும் இருக்காது, உடம்பும் இருக்காது. அந்த தலை மட்டுமே அவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி ஒரு வினோதமான ஒரு பிறவி தான் இந்த சன்ஃபிஷ். ஏன் இது அவ்வளோ பெரிய மேட்டர்னா, இந்த மீன்லாம் நீந்துறப்போ வந்து என்னென்னா அதோட பாடி வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அதுக்கு பின்னாடி அந்த டெய்ல் இருக்குல்ல, அந்த வாலை வந்து இப்படிக்கா ஆட்டி அந்த படகுல துடுப்பு போடுற மாதிரி ஐலேசா அப்படின்னு துடுப்பு போட்டு அந்த மீனால் முன்னாடி நகரவே முடியுமா? ஆனால் இந்த மீனுக்கு வந்து அந்த வாலை வச்சு நகர முடியாது. இதுக்கு தான் வாழை இல்லையா, அப்புறம் எப்படி நவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாளுக்கு மேலே இது வினோதமாக அந்த மீனுக்கு வந்து ஃபின்ஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல, சைடில் வந்து சின்னதாக சுட்டி கை மாதிரி ஒன்று சும்மா இப்படின்னு ஆட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த இது வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கும், ஒரு விங்ஸ் மாதிரி, ஓகேவா? ஆனால் இது வந்து 2 சைடு வந்து நம்ம கை இருக்கலாம், அந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு வெர்டிக்கலாக இருக்கும். நம்ம 2 கால் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு கால் மட்டும் தான் இருக்கும். ஒரு கால் நம்ம தலைமையில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க அந்த மீனுக்கு, ஓகேவா? அதை வச்சு அதுவும் வினோதமாக நீந்திட்டு இருக்கும். நீந்தி இருக்குன்னு சொல்றதால அது ஒரு நீர் பறவை மாதிரி வந்து ஒரு ஆக்ட் ஆகும். அந்த பாடி ஃபுல்லாகவே ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஓகேவா? ரொம்ப ஹார்டாக இருக்கனால அதுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படிலாம் போகாது.
அது மட்டும் இல்லாமல் அதோட வாய் இருக்குல்ல, அதோட எலும்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா அதோட வாய் எப்பயுமே கொஞ்சம் இப்படி அப்படின்னு திறந்தே தான் இருக்கு. ஷாக்கான மாதிரி ஒரு எமோஜிலாம் இருக்கும்னா அந்த எமோஜி மாதிரியே தான் அந்த மீனோட வாயும் இருக்குமா. அதே மாதிரி அந்த மீன் வந்து ஒரு வார்ம் பிளட்டட் ஸ்பீசிஸ். வார்ம் பிளட்னா நம்மளோட ரத்த ஓட்டம் இருக்குல்ல, நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். அதுவே நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து அண்டார்டிகாவுக்கு நம்ம போனாலும் நம்மளோட பாடி வந்து அதே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஹார்ட் வேகமாக பம்ப் ஆகும். நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுறதுக்கு நம்மளாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி கோல்டு பிளட்டட்னா என்னென்னா நம்ம அந்த அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி எல்லாம் கோல்டு பிளட்டட்னா அது வந்து நம்ம இப்போ அண்டார்டிகாவுக்கு போனால் அதோட பாடியும் அண்டார்டிகா மாதிரி இந்த டெம்பரேச்சருக்கு வந்துடும். இது சூரிய நம்ம ஒரு ஹாட்டான ஒரு இதுக்கு போனால் அதோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ஹாட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீட். இது எதுவுமே வந்து இதோட நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்க்கு வந்து தகுதியானது கிடையாது. ஏன்னா இப்போ டெயில் ஒழுங்காக இல்லைன்னா நீந்த முடியாது ஃபாஸ்ட்டாக, பாடி ஃப்ளெக்சிபிள் இல்லைன்னா ஒழுங்காக வந்து திரும்ப முடியாது, இந்த சைடு அந்த சைடு திரும்ப முடியாது. அது வந்து இது ஆல்ரெடி இந்த மாதிரி பெருசாக இருக்கனால இதுக்கு வந்து பெரிய ஒரு அந்த பல்லு அந்த மாதிரிலாம் கிடையாது, சின்ன வாய் தான். ஓகேவா, இதை வச்சு இதால் மற்ற மீனை வந்து வேட்டையாடுறதும் கஷ்டம். ஏன்னா அது வந்து போகிறதுக்குள்ளே தப்பிச்சு போகிறோம். இந்த மாதிரி எத்தனையோ ஆர்ட்ஸ் இருக்குங்க. இந்த எத்தனையோ ஆர்ட்ஸ் இருந்தாலும் இது வந்து ஆக்சுவலாக எவல்யூஷனில் வந்து வளர்ந்துருக்க வேண்டியது. ஆனால் இதெல்லாம் மீறி இந்த மீன் வந்து என்னென்னா இது செம ஃபாஸ்ட்டாக நீந்துமாங்க. சிலப்போ வந்து இந்த ஸ்வாட் ஃபிஷ்லாம் சொல்கிறோம்ல வேகமாக நீந்துனதுக்கு, அதெல்லாம் கூட ஃபாஸ்ட்டாக நீந்துமா. கிட்டத்தட்ட ஒரு பெங்குயின் மாதிரி வந்து கடல் கடியிலே பறந்து போகிறோம் அந்த இருக்க 2 விங்ஸை வச்சு. ஓகேவா, அதே மாதிரி இதோட பாடி ஸ்டிஃபாக இருக்கனால நான் சொன்னேன்ல வளைஞ்சு நெளிஞ்சு இந்த சைடு திரும்பி அந்த சைடு திரும்ப முடியாதுன்ட்டு. ஆனால் அதே ஸ்டிஃபான பாடி இருக்கனால அதால் இன்னொரு விஷயம் நல்லா பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு பாடி ஸ்டிஃபாக இருந்தால் நேராக போகிறப்போ வந்து நம்மளோட ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து கம்மியாகும். ட்ராக்னா எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு பேப்பர் கவர், ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குங்க. அந்த பிளாஸ்டிக் கவரை இப்படின்னு தூக்கி போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே இது ஒரு ஹார்டான ஆப்ஜெக்டை தூக்கி போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கனால. அந்த கான்செப்ட் பார்த்து இந்த சன்ஃபிஷ்ஷுக்கும் அதோட பாடி ஃபுல்லாக ஸ்டிஃபாக இருக்கனால அது என்னதான் இந்த சைடு வளைஞ்சு நெளிஞ்சு திரும்ப முடியலனாலும் அது நேராக போகிறப்ப அதோட வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்குமா. அதே மாதிரி அது வந்து கோல்டு பிளட்னு சொன்னால, அந்த கோல்டு பிளட்னால என்னன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து அந்த கோல்டு பிளட்டாக இருக்கனால வார்ம் பிளட்டடாக இருக்கனால நிறைய ஃபிஷ் என்ன ஆகும்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் பண்ண அதுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குமா. அதனால கடலுக்குள்ளே வந்து ரொம்ப ஆழமாக நீந்தி போக முடியும், நீந்தி போயிட்டு திரும்பி மேலே வர முடியும். ஆனால் இந்த கடலுக்குள்ள நீந்தி போகிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு வந்து நமக்கு லங்ஸ் இருக்க மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஸ்விம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஆர்கன் இருக்கும், அந்த கிளாண்ட் இருக்கும். இப்போ சப்மரைன் மாதிரி நம்ம சப்மரைனில் வந்து எப்படி கடல் கடியில் போயிட்டு வருதோ அதே மாதிரி இந்த கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டு வந்து இது வந்து தண்ணி இது ரொம்ப உள்ளே எடுத்துக்கிச்சுன்னா அது கடல் கீழே போகும். தண்ணி இது வெளியே விட்டுருச்சுன்னா அந்த கிளாண்ட்லேருந்து அப்படியே மேலே போகும். அதை வச்சு தான் வந்து இது ரன் ஆகுது. இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல் வாட்டர் பாட்டிலை தூக்கி கடலுக்குள்ளே போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே உள்ளே போகும். அதே எம்டி பாட்டிலை தூக்கினா மேலே இருக்கும். அதே பாதி வாட்டர் பாட்டில் போனால் பாதி உள்ளே போகும். அதே இதை வச்சு தான் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீந்துது. ஆனால் இந்த மீனுக்கு மட்டும் அந்த கிளாண்டே இல்லையாங்க. அப்புறம் எப்படி இந்த மீன் கடலுக்குள்ளே போகும் என்ன பண்ணுன்னு பார்த்தா அந்த மீனோட சாப்பாடு எல்லாமே ஆழ்கடல்னா கடல்ல இருக்கிறதுலே ஆழத்துக்கு போனால் சூரிய வெளிச்சம் கூட இல்லாமல் ஒரு கடலில் நம்ம இருக்கோம். இது சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ இருக்க நிலாவுக்கே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம கடலுக்கு அடியில் இருக்க முக்காவாசி உயிரினங்கள் பற்றி நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு துளி கூட இன்ஃபர்மேஷன் இல்லைன்ட்டு. ஏன்னா our world is that vast. அதனால இந்த சன்ஃபிஷ் ஆனால் என்னதான் இதுக்கு வந்து வார்ம் பிளட் இல்லைனா கோல்டு பிளட்டாக இருந்தாலும் என்னதான் இதுக்கு வந்து அந்த நீந்துறதுக்கு கீழே போகிற அந்த கிளாண்டே இல்லைனாலும் இது வந்து இந்த கடல் ஆழத்தில் போய் தான் அந்த மீனே சாப்பிடுமா. அது எப்படி பால் வருது அப்படியே போட்டா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. இங்கே தான் வந்து நான் இன்னொன்று சொன்னேன்ல இந்த இதுக்கு வந்து மண்டை மட்டும் இவ்வளோ பெருசாக ஒரு கார் சைஸ்க்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய உருவத்தில் இத்தனையோ பாட்டுக்குள்ளதான் அதோட ஹார்ட்டு அதோட மூளை அதோட கண்ணு வாய் நல்லா ஆர்கன்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே ஒரு ப்ராப்படா வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், கொஞ்சம் ஹார்டா ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், அதோட தோல் இதோட மசில்ஸ் இருக்கும். அந்த ஜெல்லி என்னன்னா அதோட அந்த ஜெல்லியோட ஒரு டென்சிட்டி என்னன்னா நம்ம கடல் தண்ணி இருக்குல்ல
அந்த தண்ணியோட டென்சிட்டி மாதிரியே தான் இருக்கும். அதனால என்னதான் வந்து அதுக்கு அந்த ஸ்பெஷல் ஆர்கன் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு இல்லைனாலும் அதோட பாடி டென்சிட்டி அந்த அளவுக்கு இருக்கனால அது எவ்வளோ கடலுக்கு கீழே போனாலும் மேலேயும் தள்ளாது, அது கீழேயும் தள்ளாது. அதே இதில் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு அந்த சன்ஃபிஷ் வந்து கடலுக்கு போய் அந்த மீனை பிடிச்சிட்டு டெய்லிக்கும், நான் சொல்கிறது வந்து எப்பயோ இல்லை, இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு வார்ம் பிளட்டும் கிடையாது, கோல்டு பிளட்டு தான், இவ்வளோ ஒரு ஸ்டிஃபான பாடி, இதுக்கு வந்து நீந்துறதே கஷ்டம்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது போகிற ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடாக அந்த கடலுக்கு அடியில் சூரிய வெளிச்சம் கூட இல்லாத இடத்துக்கு போய் மீனை பிடிச்சி அதோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி மேலே வருவாங்க. கேட்கவே எவ்வளோ வந்து ஒரு 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 செமையாக இருக்குல்ல. என்னடா இது, நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சொன்னேன், அந்த என்னது இப்படிலாம் ஒரு மீன் இருக்கா, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மீனை ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப என்னடா ஒரு யூஸுமே இல்லை, இவ்வளோ இது இருக்குது, இது எப்படி நீந்தும் அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்கப்ப இந்த மீன் வந்து இதுக்கு அது என்னென்னலாம் அதால் பண்ண முடியாதுன்னு நினச்சோமோ அது நிறையா மீனோட பெட்டராக பண்ணுமா. என்னென்ன விஷயம்லாம் அதோட பாடிக்கோ அல்லது அதோட நீந்துற தன்மைக்கும் வந்து தடங்களாக இருக்கும்னு நினச்சோமோ அதே வந்து அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அதையே வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு பண்ணுமா. இது வந்து என்னென்னா இதுக்கு வார்ம் பிளட் கிடையாது, அதனால கீழே போயிட்டு இது எவ்வளோ கீழே வேணாலும் போகலாம், எவ்வளோ மேலே வேணாலும் போகலாம், கீழே போய் இதை சாப்பிட்டுட்டு அதோட பாடி சில்லுன்னு ஆயிரும்ல. பாடி சில்லுன்னு ஆகிறத அது திரும்பி சூடாக்குறதுக்கு நேராக மேலே அதை வந்து கடலுக்கு மேலே வந்து அந்த சூரிய வெளிச்சத்தில் அதுவே இந்த சன்பாத் எடுத்துக்குமா, உடல் வெப்பத்தை வந்து கூட்டுறதுக்காக சன்பாத் எடுத்துக்குமா. அதனால தான் அது பேரே சன்ஃபிஷ்னு வந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா, நமக்கும் வந்து நம்ம வாழ்க்கையில் என்னென்னா நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணுறப்ப என்னடா நம்மளுக்கு இது பண்ணவே முடியல, அது பண்ணவே முடியல, நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்ம மனுஷனாக இருந்தாலே நம்ம மேலே ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லது நிறைய இடங்களில் வந்து நம்ம மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். பட் பியாண்ட் ஆல் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வி ஆர் ஸ்டில் ஹியூமன். அதனால வி ஆல்சோ ஹாவ் அவர் ஓன் லிமிடேஷன். சிலப்போ வந்து இட் இஸ் ஓகே டு பி ஜஸ்ட் ஹியூமன். நான் வந்து நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், என்னடா நம்ம இது கூட பண்ண முடியலையே, நம்ம வந்து உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பிளாக் லைஃப்பில் நடந்துருக்கு கரெக்டாக. ஒரு வாரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதமாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு வருஷமாக இருக்கட்டும், சில பேருக்கு என்னென்னா நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாகவே இருக்கும். என்னென்னா அவங்க பண்ணுறது எல்லாமே இதையும் பண்ண முடியல, நம்மளால் இது கூட பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தோம். ஏன்னா பீப்புள் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் அஸ். நிறைய நேரம் வந்து நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போயிடுது. நம்ம வந்து அதை நினச்சி ஓகே நம்ம இதை கூட பண்ண முடியல அப்படின்னு இருக்காமல் we have to remember that we are still human. Beyond all this expectation we still do mistakes. ஏன்னா நம்ம ஹியூமன்ல நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ்ன்றது இட் இஸ் a default part of us. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இட் இஸ் நாட் அபவுட் பீயிங் லேசி. ஓகே இதனால வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணி நம்ம தோத்துட்டு நம்ம இதை கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ டோன்ட் மீன் தட் லைக் சரி நம்ம ஏதாச்சும் ஒன்று வரல, இல்லை நமக்கு ஏதாச்சும் நெகட்டிவாக நடந்துட்டு இருக்குன்னா இட் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் டு பி லைக் ஓகே நம்ம ஹியூமன்னால தான் இப்படி இருக்கும், அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா பட் we have to remember that okay obviously we have to correct ourselves, we have to improve and we have to evolve all those things. But ஆனால் அந்த மொமெண்ட்டில் we feel very lonely and we feel very low. We just have to remember that we are still human. ஒரு சன்ஃபிஷ் வந்து அதோட எல்லா ஆர்ட்ஸையும் தாண்டி அதால் நீந்தவே முடியாதுன்னு சில பேர் யோசிச்சிருக்கலாம். அதால் வந்து கடலுக்குள்ள ஆழத்துக்குள்ள வந்து எல்லாம் போக முடியுமா நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அதோட கோல்ட் பிளட்னால அதோட மண்டை வந்து என்னடா பார்க்கவே இவ்வளோ பிளாப் மாதிரி இருக்கே, இவ்வளோ வினோதமாக இருக்கே அப்படின்னு வந்து பார்க்குறவங்க என்ன இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வியர்டஸ்ட் அக்லியஸ்ட் அனிமல் ஆன் த பிளானட்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதோட மண்டை அப்படி இருக்கும், அதோட சைஸுக்கும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த எவல்யூஷனே பீட் பண்ணி வந்து அது என்னென்னலாம் அதோட நெகட்டிவ் அப்படின்னு நினச்சாங்களோ அதே இது அதோட பாசிட்டிவாக மாற்றிட்டு இட் ஸ்டில் லிவ்ஸ் ஆன் அஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன் தி வேர்ல்ட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் எவர் யூ திங்க் யுவர் லிமிட்டேஷன்ஸ் ஆர், உங்களுக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து ஓகே இது நம்மளுக்கு இப்படி இருக்கேன், நம்மளுக்கு இப்படி தான் வளர்ந்துருக்குமே யோசிக்கிறீங்களோ அதே இது யூ கேன்
யூஸ் இட் அஸ் யர் அட்வான்டேஜ். அப்படி இருக்க சன்ஃபிஷ்கே வந்து சன்ஃபிஷ்னால இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா we humans are தி மோஸ்ட் பவர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் ஆன் எர்த். ஏன்னா நம்மளுக்கு வந்து மற்ற எல்லா அனிமல்ஸோடையும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நம்மளோட பிரெயின், ரைட்? நம்மளுக்கு வந்து எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும், நம்மளை எப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறதுன்னு தெரியும். we don't need an evolution to basically like tell us or improve us. ஏன்னா நான் சொன்னால இதுக்கு முன்னாடி எவல்யூஷன் வந்து என்னதான் அந்த உயிரினத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணாலும் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஜிராஃபி சொன்னேன்ல, ஜிராஃபி வந்து அந்த இலையை வந்து சாப்பிட்றதுக்காக எக்கி அதோட கழுத்தை எலாங்கேட் பண்ணதுனால தான் அதோட கழுத்து பெருசாக்குன்னு. பட் ஆனால் அது வந்து ஓவர் நைட்டில் நடந்துடலைங்க. இட் டுக் ஓவர் 16 மில்லியன் இயர்ஸ் டு மேக் தட் சேஞ்ச். பட் நம்ம ஃப்ளைட்டை ஃபஸ்ட்டு வந்து ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்களா? எப்படின்னா ஒரு தரையிலேருந்து நம்ம ஒரு பறவை மாதிரி இவ்வளோ நேரம் பறக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சதே வந்து ரைட் பிரதர்ஸ், ஓகேவா? அப்போல்லாம் வந்து ஓகே, தரையிலேருந்து ஒரு 10 செகண்ட், ஒரு 15 செகண்ட், ஒரு 20 செகண்ட் வந்து இவ்வளோ தூரம் பறந்தாலே அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் ஜஸ்ட் 66 இயர்ஸ் ஆஃப்டர் தட், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஜிராஃபியோட எவல்யூஷனுக்கு வந்து இட் டேக்ஸ் ஓவர் 16 மில்லியன் இயர்ஸ், ஓகேவா? பட் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சி 66 இயர்ஸில் வி வென்ட் டு த ஃப்ரிக்கிங் மூன். செம்மையாக இருக்குல்ல இது? ஏன்னா இந்த எவல்யூஷன் வந்து நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் வந்து டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். பட் நம்மளோட பிரெயின் பவரை மட்டும் வச்சு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஃப்ளைட்டில் இருந்து வி பில்ட் அ ஃப்ரிக்கிங் ஸ்பேஸ் ஷிப் அண்ட் ராக்கெட்ஸ் டு கோ டு த மூன். இப்போ வந்து அடுத்தது மார்ஸ், ஜூபிட்டர்னு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஓகேவா? அதனால if you ever feel down and if you ever feel bad about yourself, if you ever felt like you're stuck in the loop, like under a negative loop la irukana, just remember that you are still human and it is okay to be human. But don't forget that you're also a freaking human which has the most powerful brain in the entire planet. So அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை இது பியாண்ட் த ஆப்வியஸ் வித் நான் உங்கள் ஜெஃப்ரி. டாடா, பை பை, குட் நைட், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் மார்னிங்.